ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த புலாவ் ரொம்ப அருமையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற புலாவ்னே சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஸ்வீட் கார்ன் தான் நமக்கு தேவைப்படும். எல்லா ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் ஒன்று நல்லா கழுவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலம், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த புலாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு மணத்தை தரும். அதனால் இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே புலாவ் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒன்றை கீரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்குங்க. எப்போவுமே பச்சை மிளகாயை கீரி சேர்த்தா தான் நல்லது, இல்லைனா அது வெடிக்கும். அதனால் கீரி சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இங்கே நான் கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இங்கே ரொம்ப முக்கியமாக சேர்க்கக்கூடியது ஸ்வீட் கார்ன். அதை நல்லா கழுவி இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு ஸ்வீட் கார்னை இங்கே சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இங்கே நான் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு தான் இங்கே கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம். இது வீட்டிலே செய்த கரம் மசாலா. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாமா சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காவை மிக்சியில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே நான் 1/2 கப்பு தேங்காய் பாலும் 1/2 கப்பு தண்ணீரும் சேர்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புலாவ். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி போட்டுடலாம். 2 விசில் ஹையில் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான தேங்காய்பால் ஸ்வீட் கார்ன் புலாவ் தயாராகிடும். இந்த சம்மருக்கு தேங்காய்பால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். ரொம்பவும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பொடித்த மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும். புலாவ் எல்லாமே மிதமான காரத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் பன்னீர் டிஷ் தொட்டுட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு மாங்காய் பச்சடி வச்சு தான் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். மாங்காய் பச்சடி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேங்காய்பால் வாசனையோட ஸ்வீட் கார்ன் புலாவ் தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.